عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இம்மாபெரும் கூட்டத்தினை பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் ஃபக்கீருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி தான் ஒரு காலத்தில் இந்த ஃபைசுல் ஹசனாத்தினுடைய பட்டமளிப்பு விழா தெரு எல்லை வரை பந்தல் போட்டு மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா என் போன்ற பாவிக்கும் இது போன்ற பரக்கத் பொருந்திய மஜ்லிஸில் அங்கம் வகிக்க எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே சுபுரிஷா எஜமான் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஊர் ஒரு பரக்கத் பொருந்திய ஊர். இந்த ஊருக்கு குத்துப்மார்கள் எல்லாம் வந்து கால் வைத்து இந்த ஊரை ஆபாதாக்கினார்கள். அதனுடைய பரக்காத்தான் இன்றும் ஜொலித்து கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அந்த தீ இன்னும் அணையவில்லை, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றும் இதே மதனிசா சர்க்கார் அவர்கள் எங்களுடைய பாவா அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தந்து எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் செய்வார்கள். அதே போன்று இன்றும் மௌலானா ஹாமிம் அவர்கள் மூலியமாக இதை அல்லாஹு தாலா அதே மதனிசா சர்க்கார் மூலியமாகவும் இதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஃபக்கீர் இந்த ஊரில் தான் வளர்ந்தவன். இங்கே தான் ஆனாவன்னும் படித்தேன், இங்கே தான் ஏபிசிடியும் படிச்சிருக்கிறேன். இதே பள்ளிவாசலில் தான் நம்ம ஹசரத்துட்டு அலிபாவத்தையும் கற்றுருக்கிறேன். இதே மதரசாவில் தான் ஃபாலஃபாலாவும் கற்றுருக்கிறேன். ஃபிக்குஹும் இங்கே தான் படித்தோம், அகீதாவும் இங்கே தான் கற்றோம், தசவுஃபுடைய ஞானங்களையும் இங்கே தான் பெற்றோம். எல்லாம் இங்கே தான். அதனால் இந்த ஊர் என்பது நாங்கள் வாழ்ந்த ஊராக இருப்பதின் காரணத்தினால் எப்பொழுதும் ஒரு மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. எப்பொழுதும் புறவச்சேரி மக்களை நான் பார்த்தாலும் குறிப்பாக ஹாமிம் ஜமாலி அவர்கள் அடிக்கடி பார்ப்பேன். அப்போ எல்லாரையும் பற்றி கேட்பேன். அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க, இன்னும் பல பேரை ஞாபகம் வச்சுருக்கீங்களேன்னு. இந்த ஒவ்வொரு வீடு பேரும் எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா வீட்லையும் ஏறி விளையாண்டுருக்கேன், எல்லா வீட்லையும் திட்டு வாங்கியிருக்கேன். அதனால் அல்லாஹுடைய ஃபதலை கொண்டு இந்த ஊர் என்பது ஃபக்கீருடைய இரத்தத்தில் ஊறியது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த ஃபைசுல் ஹசனாத் உடைய பரக்காத்தின் காரணத்தினால் ஃபைசுல் ஹசனாத்துடைய மக்தப் மதரசா என்று நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஜாமியா நூறு நூறு என்ற பெயரில் ஒரு அழகிய மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு சங்கையான மக்களை உருவாக்குவதற்காக மௌலானா அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாவை கியாம நாள் வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் இங்கே பயிலக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹு தாலா இஹ்லாஸ் என்ற அந்த நிஅமத்தையும் ஈமான் என்ற செல்வத்தையும் நிறைவாக தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாக்கள் மூலியமாக நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன? ஏன் இந்த மதரசாக்கள் நடத்தப்படுகிறது? மார்க்கத்தை இந்த மதரசாக்கள் மூலியமாக மக்களுடைய உள்ளங்களிலே புகுத்தப்படுகிறது. மார்க்கம் என்றால் என்ன? பெரும்பாலான மக்கள் நம்ம தப்பா வழங்கி இருக்கிறோம். மார்க்கம் சொன்னா மார்க்கத்தை படிச்சா தொழு வைக்கலாம், இல்லை மக்கள் யாராவது மசாயில் கேட்டால் சொல்லி தரலாம், இல்லை பள்ளிவாசலில் அலிபாத்தா சொல்லி கொடுக்கலாம். இதுதான் மார்க்கம் நினைத்திருக்கிறோம்.
நாம் அதை மதிக்காதின் காரணத்தினால் இப்படி ஒதுங்கி போயிடுச்சு மார்க்கம். மார்க்கம் என்பது அப்படி அல்ல, மனிதனுடைய எல்லா நிலைகளையும் சம்பந்தப்பட்டதுக்கு பேர் மார்க்கம். நபி அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ் அஹ்பிரனி மத்தீன், தீன்னா என்னன்னு சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தீனு நசீஹா, தீன் என்று சொன்னாலே நசீஹத்துன்னு சொன்னாங்க. ஒன்று இருக்கு சுயநலம், சுயநலத்தோடு செயல்படுவது, அதுதான் மக்கள் பொதுவாக இருக்கிறாங்க. இது ஹைவானியத், இன்சானியத்து கிடையாது. இது மிருகத்தனம், தான் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இது சுயநலம், இது மனிதனுக்கு அழகல்ல. இன்னொன்று இருக்குது பொது நலம், தானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு அஜர் இருக்கு அல்லாஹ் இடத்துல. இது மனிதத்தனம். இதை விட மாமனிதத்தனம் ஒன்று இருக்கு, அதுதான் பிறர் நலம் பேணுதல். தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்தவங்க நல்லா இருக்கும், பிறர் நலம் பேணுதல். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தீனு நசீஹா, பிறர் நலம் பேணுவது தான் மார்க்கம் சொன்னாங்க. அதுதான் மார்க்கம் கற்றுத்தருகிறது. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருவது என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் பிறருக்கு உபயோகமாக நாம் இருக்க முடியும், எப்படி நாம் வாழ்வதினால் அல்லாஹ் இடத்தில் நாம் நெருக்கத்தை அடைய முடியும், அல்லாஹுடைய அன்பை பெற முடியும், அல்லாஹுடைய ரிலாவுக்கு நாம் பாத்திரமாக முடியும். இதுதான் மார்க்கம் கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது இதோடு முடிவதல்ல, வாழ்க்கையை வாழ போகிறோம். மௌத்தா போயிட்டா மௌத்தா முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை நாம தப்பா விளங்கிக்கிட்டு இருக்கிறோம், அது நம்முடைய எண்ணம் அல்ல. மௌத்தா போன பிறகுதான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்குது. நாம எல்லாரும் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு அவர் அழுது, ஆஹா அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, துன்யா இது நாளை மறுமையில் இது விவசாயம் செய்கிற பூமி, நாளைக்கு மறுமையில் அறுவடை செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிட்டு வாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதுக்கு நான் எந்த தயாரிப்பு இல்லாம வந்திருக்கிறேன்னு என்று அவர் அங்க கை செய்தப்படுவார். இங்க உட்காந்து அழுகுறவங்களை பார்த்தா அவனுக்கு எரிச்ச வரும். ஏன் அழுகுறா, இங்க உட்காந்து மனைவி அழுகுறா, இனிமே யாரு எங்களை பாதுகாத்துக்குவா, அப்ப சுயநலம். புள்ள அழுகுறா, இனிமே வாப்பா மாதிரி யாரு எங்களை பார்த்துக்குவா, எல்லோரும் அவனுக்கு வெறுப்பு தான் வரும் அந்த மையத்துக்கு. அவனுடைய வாழ்க்கையை பத்தி என்ன ஆச்சோ தெரியலையே, என்ன செஞ்சார் இவர், இனி வாழ்க்கை அங்க கபர்ல போய் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க போறார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறோம், பிரகாசமாக இருக்குமா, இருளான வாழ்க்கையில் வாழ போகிறாரா, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது. அதனால அவருக்கு வெறுப்பு வந்துடும். இவ்வளவுதானா என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஈஸியா நான் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன்னு தான் ஒவ்வொருத்தவனும் போய் கவலைப்படுறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அந்த கவலை நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறான், எப்படி வாழ வேண்டும். அதுதான் இந்த மதரசாக்கள் கற்றுத் தருகிறது. எப்படி உன்னுடைய பெற்றோரோடு நீ வாழ வேண்டும், எப்படி உன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களோடு நீ வாழ வேண்டும், எப்படி உன்னுடைய உறவுகளை நீ அனுசரிக்க வேண்டும், எப்படி உன்னுடைய பிள்ளைகளை நீ வளர்க்க வேண்டும், எப்படி உன்னுடைய மனைவியிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், மனைவியாகிய நீ கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதைத்தான் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஏதோ வெறும் மசாயில் சொல்லி தர்றது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பெண் சாலியான பெண்ணா இருந்தால் அந்த குடும்பமே சலாமத்தாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருல் மதாஇ துன்யா அல் மர்அத்து சாலிஹா, துன்யாவில் கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொன்னால் ஒரு சாலிஹான மனைவி நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சாலிஹான ஒரு பெண்ணை உருவாக்குவதற்கு தான் மார்க்கம் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை புகுத்தக்கூடிய இந்த மதரசாக்கள் செயல்படுகிறது. நம்முடைய குழந்தைகளை அப்படி வளர்க்க வேண்டும். நாம் என்னதான் ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்ந்தாலும் சரி, வரக்கூடிய பெண்மணி அவள் சாலியான பிள்ளை இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமா அவனை சேர்த்து கெடுத்துருவான். உண்மைதான், அவன் நல்லவளா இருந்தா, இவன் தொழுவாதவனா இருந்தா கூட அவனை மாத்திடுவான். ஒரு பெண்ணுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவள் நினைத்தால் எதை வேணாலும் செய்வாள். அவளிடத்தில் ஒரு சகாவத், அவளிடத்தில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவளிடத்தில் இருந்தால், கஞ்சனாக இருந்தால் கூட கணவனுக்கு அந்த எண்ணத்தை அவள் புகட்டி விடுவாள். ஆனால் அவள் கஞ்சலாக இருந்தால், யாருக்கும் கொடுக்க கூடாது, நாம் மட்டும்தான் வாழணும்னு நினைச்சு அவ இருந்தா, கணவன் எவ்வளவு பெரிய செல்வ, அதாவது சகியாக இருந்தாலும் சீமான்தனம் உள்ளவனாக இருந்தாலும் அவனையும் கெஞ்சனா மாத்திடுவான். அந்த சலாஹியத்து பெண்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் நிறைய இடங்கள் பெண்கள் மதரசா நடக்குது. அந்த காலத்துடைய தாய்மார்கள் மதரசாக்கு போல, ஆனால் அவர்கள் அந்த உலமாக்களுடைய அந்த நசீகத்தை அவர்கள் உள்வாங்கினார்கள், அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஹஜ்ரத் அவர்கள் கூட சொன்னாங்க, எல்லா வலிமார்களும் உருவாவதற்கு காரணமாக இருந்தது பெண்கள் தான். பெண்கள் தான் அவர்களை வளர்த்தார்கள். அவர்கள் இன்று ஜொலிப்பதற்கு காரணம் அவர்கள் தான். பாயிசித் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயான் கேட்கிறாங்க.
அப்போ பயான்ல சொல்லப்படுது, அல்லாஹுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை செலவழிக்க வேண்டும், அல்லாஹுக்காக நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்று அவங்க பயான்ஸ் கேட்கிறாங்க. அதோட நேரம் அம்மாட்ட வர்றாங்க. அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா நீங்கள் நான் மட்டும்தான் இருக்கிறோம், நீங்க பகலெல்லாம் உணவுக்காக பல இடங்கள்ல பாத்திரங்களை கழுவி உங்களுடைய வயிற்றையும் கழுவிக்கிறீங்க, என் வயிற்றையும் கழுவுறீங்க, சிரமப்படுறீங்க, தகப்பம் இல்லை. அதனால எனக்கு சேர்த்து நீங்க சிரமப்படுறதா இருக்கு, நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்க அனுமதி தந்தால், இப்ப நான் சம்பாதிக்கணும், எனக்கு நீங்க அனுமதி தந்தா அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் செலவழிக்க ஆசைப்படுறேன். அதனால எனக்கு உங்களுக்கு செய்யற ஹிதுமத்தை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அல்லாஹ் கிட்ட நாளைக்கு என்ன மாட்டி விட்டுற மாட்டீங்களே. தாய் உண்மையிலேயே குழந்தையை அல்லாஹுக்கு நெருக்கமாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தாய். இப்ப நம்ம இடத்துலாம் அப்படி இருக்காது. சாம சம்பாதிக்கப்பட உனக்கு எவ்வளவு நாளைக்கு நான் கூட்டிக்கிட்டு இருப்பேன், நீ வேலை பார்த்ததுனால நான் உட்காந்து திங்க முடியும்னு நினைக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனா அந்த தாய் அப்படி சொல்லல, சந்தோஷமா போயிட்டு வாங்க போனாங்க. சில காலங்கள் கழித்து 12 வருஷங்கள் கடந்து போச்சு. இப்படியே கடந்து நம்ம தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஞாபகம் வருது, என்னுடைய தாய் இந்த ஊர்ல இருக்கிறாங்களே, போய் பார்த்துட்டு போவோமே ஒரு எட்டு. சதா காலமும் இபாதத்திலேயே கழித்தார்கள். தங்களுடைய நேரங்களை எல்லாம் உணவு உண்பதிலேயோ தூங்குவதிலேயே கழிக்கவில்லை, இபாதத்திலேயே கழிக்கிறார்கள். சரியான முஜாஹதா செய்து பயிற்சி செய்து தங்களுடைய ஆன்மீக பயிற்சியை பெற்றுகிறார்கள். அப்படிலாம் வாழக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒதுக்கி கொண்டவர்கள் தன்னுடைய தாயை சந்திக்க வர்றாங்க. கதவை தட்டுறாங்க. அந்த அம்மா வாசல திறக்குது. மகனே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. நல்லா இருக்கிறேன், சந்தோஷம். கொஞ்சம் நாள் சென்று பார்த்தா 2 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா எவ்வளவு துடிக்கிறான். 12 வருஷ காலங்கள் தன்னுடைய தாயை பிரிந்து வந்த அந்த பாயசீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தாயை பார்த்தோன்னா கண்ணீர் வருது. அந்த தாய் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ எப்படி இருக்க, என்ன செஞ்சு மெலிஞ்சு போயிருக்கிய, கருத்து போயிட்டியே, இந்த பேச்சுல நாம தான் இந்த மாதிரி. அவங்க கேட்ட முதல் கேள்வி, மகனே தாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று விட்டீர்களான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அல்லாஹ் புடிச்சுக்கிட்டாங்க தாய. இல்லம்மா இதுவரைக்கும் எனக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கலமான்னு சொன்னாங்க. அந்த அம்மா அந்த நேரத்துல கையை தூக்குச்சு. யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு நான் உனக்காக எனக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்தையும் நான் விட்டு கொடுத்தேன், இன்னும் என் பிள்ளைக்கு நீ கிடைக்கலையான்னு அந்த அம்மா கை தூக்குச்சு பாருங்க. அப்பதான் சொல்றாங்க, இவ்வளவு நாளா 12 வருஷம் செஞ்ச இபாதத்துல அடையாத இன்பத்தை நான் இப்பொழுது அடைந்தேன்னுங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தாயுடைய ஒரு துவா, தன்னுடைய பிள்ளைக்காக அவள் செய்யக்கூடிய உருக்கமான அந்த இஹ்லாஸான துவா இருக்க, அவன் செய்யற ஆயிரக்கணக்கான வருஷத்தை விட சிறந்தது. அதனால் தாய்மார்களாகிய நீங்கள், பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லா நேரத்திலும் துவா செய்யணுங்க, திட்டதல்ல. நாம் அவர்களுக்கு நற்செய்திகளை புகட்டணும், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் நாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா வளர்க்க வேண்டிய பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறான். அவங்க நாளைக்கு துவா எப்படி செய்யறாங்க? கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் எங்களை எப்படி பராமரித்தார்களோ அப்படி நீ அவர்கள் மேல இரக்கம் காட்டுன்னு சொல்றான் அல்லாஹ். அதனால பெற்றோர்கள் என்பவர்கள் ருபூபியத்துடைய பங்கை எடுத்தவர்கள். மஜாஸ் ரப்பே மஜாஸின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ரப்புன்னு பேரு. அதே வார்த்தை அல்லாஹ் இவர்களுக்கு புலங்குறான். அப்ப அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு என்ன உதாரணம், என்ன நசிஹத் செய்றாங்க. இது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யாயிதுஹு, அவங்க தன்னுடைய மகனுக்கு எப்படி நசிஹத் செய்யறாங்க பாருங்க. யா புனைய, நசிஹத் செய்யணுங்க. அதாவது அவனுடைய நல்லதை நினைக்கணும். நாம பொதுவாகவே நசிஹத்னா என்ன விளங்கிக்கிட்டோம், நாம வாழ்ந்ததெல்லாம் சொல்லி காட்டும். நான் அப்படி இருந்தா தெரியுமா, நான் இப்படி இருந்தா தெரியுமா, நீ எப்படி இருக்க தெரியுமா. நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு சொல்லி காட்டி, அவனை குத்தி காட்டி அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கணும். ஒரு காலம் புரியாது. அவனுக்கு முந்தி நசிஹத் செய்யணும். உனக்கு உன் விஷயத்துல நான் நல்லதை செய்யத்தான் நினைக்கிறேன், உன் விஷயத்துல நல்லதை தான் நாடுறேங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். நாம பெற்றோர்களாகிய நாம் அவனுக்கு என்ன புரிய வைக்கும்? யா புனைய, எப்படி கூப்பிடுறாங்க? ஏ மகனே, ஓ மகனே, ஓ மகனேன்னு கூப்பிடுறாங்க. நாம பிள்ளைங்களை அப்படி கூப்பிடுறது இல்லை. மகனே இங்க வாங்க சொல்றதே இல்லை. நாம வெக்கப்படுறோம். மகனேன்னு கூப்பிடுறான். மகனே, அந்த அன்புலயே அவருக்கு புரியுது, கண்டிப்பா வாப்பா எனக்கு நல்லது நினைக்கிறாங்க. ஏதோ கூப்பிட்டு சொல்றாங்க, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் இணை வச்சிராதப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்னை எப்படி கடைசியில நீ வாழ வைக்கணும், எனக்கு எப்படி நீ கஞ்சி ஊத்தணும், இப்ப இந்த கணக்கு வழக்கெல்லாம் நாம பாக்குறோங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கறது அல்லாஹ் ரிஜிஸ்டர் பண்றா குர்ஆன்ல. என்ன சொல்றாங்க?